வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. நாம் வந்து டிஎன்பிசி குரூப் 2 சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 9 டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 9ல் எந்த டாபிக் பற்றி பார்த்துட்டோம்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பற்றியும் சைல்டு வெல்ஃபேர் பற்றியும் அண்ட் தென் ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் பற்றியும் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா உமன் வெல்ஃபேர் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஸோ உமன் வெல்ஃபேர் ஸ்கீம் பற்றி இப்போ என்னென்ன இருக்குன்னா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் ஸ்கீம், கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம், ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். ஸோ இந்த 4 ஸ்கீம் தான் உமன் வெல்ஃபேர் ஸ்கீமில் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன் சம்மந்தமாக தொடங்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். உமன்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் 1947 வந்து தொடங்கப்பட்டது. சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு வந்து 1953லையும், தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டு வந்து 1954லையும், சென்ட்ரல் கமிஷன் ஃபார் உமன் வந்து 1992 வந்து தொடங்கினாங்க. ஆக்சுவலாக சென்ட்ரல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1990 பாஸ் பண்ணாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1992 ஜனவரி 31 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், 1993 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1992 தொடங்கப்பட்டது. உமன் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து என்னென்னா 181, இதுதான் உமன் ஹெல்ப்லைன் நம்பர் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உமன் ஹெல்ப்லைன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10 டிசம்பர் 2018 வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சைல்டு வெல்ஃபேர் பற்றி பார்த்தோம். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நான் சொல்லலை, ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1098. ஸோ இதான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இது ரெண்டுமே உமன் ஹெல்ப்லைன் நம்பர் அண்ட் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் ரெண்டுமே டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ திருமண உதவி திட்டம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு கோப் வித் த பர்டன் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டுவர்ட்ஸ் தி மேரேஜ் ஆஃப் த டாட்டர்ஸ். இன் ஆர்டர் டு ஹெல்ப் சச் அ பேரண்ட்ஸ் அண்ட் டு என்கரேஜ் தெம் டு எஜுகேட் த டாட்டர்ஸ் டில் த ரைட் ஏஜ், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வேர் இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட். அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியலாகவும் அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட டாட்டர்ஸ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் இருக்கும், அதாவது ஆகக்கூடிய செலவு வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாகவும் அண்ட் தென் அவங்களுடைய டாட்டர்ஸ் வந்து சரியான ஏஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்காகவும் இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து. ஸோ தெர் ஆர் 5 மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாடு அரசு வந்து 5 விதமான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், ஈவேரா மணி அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த 5 ஸ்கீம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்கீம் வந்து எப்போ தொடங்கினாங்க, எதுக்காக தொடங்கினாங்க, அண்ட் தென் இதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும், நெக்ஸ்ட்டு என்ன பெனிஃபிட் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஸ்கீம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தி ஸ்கீம்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் பை த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம் எல்லாமே யார் செயல்படுத்துறாருன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? தி ஸ்கீம்ஸ் வேர் ரீஸ்ட்ரக்சர்டு ஃப்ரம் May 17, 2011 4 gram gold coin and again restructured from May 23, 2016 8 gram gold coin. அதாவது இந்த திட்டம் வந்து மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டது வந்து எப்போனா May 17, 2011, அதாவது 4 gram gold coin வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற உடனே இந்த சைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி May 17, 2011 4 gram gold coin வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அகைன் அவங்க 2016 வந்து ஜெயிச்சிருப்பாங்க மறுபடியும். அப்போ வந்து என்னன்னா May 23, 2016 வந்து அதை 4 gram கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி 8 gram கோல்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 டேட் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அதாவது இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா புவர் கேர்ள்ஸ், ஏழை பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1989 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ், இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கம் வந்து பார்க்கலாம். டு ஹெல்ப் ஃபினான்ஷியலி புவர் பேரண்ட்ஸ் இன் கெட்டிங் யர் டாட்டர் மேரிட். அதாவது ஃபினான்ஷியலாக புவராக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட டாட்டருக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும், டு ப்ரொமோட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் புவர் கேர்ள்ஸ், அதாவது ஏழை பெண்களுடைய எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் இன்கம் லிமிட் பார்க்கலாம். ஆனுவல் இன்கம் லிமிட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் 72,000. அதாவது பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் வந்து 72,000க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்து தான் அவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். பிரைட், அதாவது மணப்பெண்ணோட ஏஜ் வந்து கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் க்ரூம் வந்து மாப்பிள்ளையோட ஏஜ் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். The bride should have studied 10th standard pass or fail. In case bride studied in private school should have passed 10th standard. In case of ST, the bride should have studied 5th standard pass or fail. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிரைடு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். பாஸ் ஆர் ஃபெயில், ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் கேஸ் பிரைட் ஸ்டடிட் இன் ப்ரைவேட் ஸ்கூல், அதாவது பிரைடு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் ஃபெயிலாக இருந்தால் அவங்க வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் ஆஃப் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பிரைடு வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தாலே போதுமானது. பாஸ் ஆர் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைம் லிமிட் பார்க்கலாம். டைம் லிமிட் ஃபார் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் வித்தின் 40 days பிஃபோர் த டேட் ஆஃப் மேரேஜ். அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து என்னென்னா வித்தின் 40 days பிஃபோர் த டேட் ஆஃப் மேரேஜ், அதாவது டேட் ஆஃப் மேரேஜுக்கு 40 நாளைக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 ரெண்டு விதமான ஸ்கீம் வந்து இருக்குது. ஸ்கீம் 1 வந்து பார்க்கலாம். பிரைடு ஹூ ஹவ் ஸ்டடி 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் எஸ்டி, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அல்லது 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆர் ஃபெயில் எஸ்டி கேட்டகரியில் இருந்தால் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ₹25,000 பெய்டு த்ரூ ECS அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் ஆஃப் 8 grams, அதாவது 25,000 வந்து கொடுப்பாங்க. எப்படின்னா த்ரூ ECS, அதாவது எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா 25,000 வந்து தருவாங்க. 22 கேரட் கோல்ட் காயின் வந்து 8 grams வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம் 2 வந்து என்னென்னா பிரைட் ஹூ ஹவ் ஸ்டடிட் டிகிரி ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அதாவது பிரைடு வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹50,000 பெய்டு த்ரூ ECS அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் ஆஃப் 8 grams, அதாவது அவங்களுக்கு வந்து ₹50,000 வந்து தருவாங்க ECS மூலிமா, அதாவது எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலிமா 50,000 தருவாங்க அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் வந்து 8 grams வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாம். நெக்ஸ்ட்டு டாக்டர் தர்மம்மாள் அம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா விடோ ரீமேரேஜ், அதாவது விதவை மறுமணத்திற்காக கொண்டு வரப்பட்டது. எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் பற்றி பார்க்கலாம், நோக்கம் பற்றி பார்க்கலாம். டு என்கரேஜ் ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் இன் த சொசைட்டி, அதாவது இந்த சமூகத்தில் விதவை மறுமணத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் டு என்ஷூர் ரீஹாபிலேஷன் ஆஃப் விடோஸ், அதாவது விடோஸோட ரீஹாபிலேஷன் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்கம் லிமிட். ஸோ இன்கம் லிமிட் இந்த ஸ்கீமுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பிரைடோட ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 20 years இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 years ஆஃப் ஏஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்கீமுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் லிமிட் ஃபார் சப்மிட்டிங் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து என்னென்னா வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ரீமேரேஜ், அதாவது ரீமேரேஜோட டேட்லேருந்து 6 monthக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 ரெண்டு விதமான ஸ்கீம் வந்து இருக்குது. ஸ்கீம் 1 வந்து பார்க்கலாம். பிரைடு ஹூ ஹவ் ஸ்டடிட் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் நோ எஜுகேஷன் ₹25,000 அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் ஆஃப் 8 grams, அதாவது பிரைடு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க, பாஸ் ஆர் ஃபெயில் அல்லது படிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ₹25,000 அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் வந்து 8 grams வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் ₹25,000 ₹15,000 வில் பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ECS and ₹10,000 will be given as a national saving certificate, அதாவது இந்த 25,000லேருந்து 15,000 வந்து ECS மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிடுவாங்க. ரிமைன் இருக்கக்கூடிய 10,000 வந்து என்னென்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது NSCன்னு சொல்லுவாங்க. NSCன்றது என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு சேவிங்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 10,000 வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து போட்டு வச்சுருவாங்க. ஸோ ஒரு பாண்டு போல் போட்டு வைப்பாங்க. ஸோ அதுதான் NSCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் 2 வந்து பார்க்கலாம். பிரைடு ஹூ ஹவ் ஸ்டடிட் டிகிரி ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அதாவது டிகிரி அல்லது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து ₹50,000 அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் ஆஃப் 8 grams வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் 50,000, அந்த 50,000லேருந்து ₹30,000 வில் பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ECS அண்ட் ₹20,000 வில் பி கிவன் அஸ் அ NSC, அதாவது அந்த 50,000லேருந்து 30,000 வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, ECS மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ₹20,000 ரிமைனிங் இருக்கக்கூடிய ₹20,000 வந்து என்னென்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது NSCயில் வந்து பாண்டு போல் போட்டுருவாங்க. ஓகேங்களா. அது குறிப்பிட்ட இயருக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கீம் ஈவேரா மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா விடோஸ் டாட்டர், அதாவது விடோஸோட டாட்டர் மேரேஜுக்காக கொண்டு வரப்பட்டது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1981-82 இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோக்கம் வந்து என்னென்னா டு ப்ரொமோட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் புவர் கேர்ள்ஸ், அதாவது ஏழை பெண்களோட எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும்
டு ஹெல்ப் த புவர் மதர் who ஆர் விடோ பை ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் தர் டாட்டர் மேரேஜ். அதாவது ஏழை விதவை தாய் அவங்களுடைய டாட்டர் மேரேஜுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்கம் லிமிட் வந்து பார்க்கலாம். ஸோ இன்கம் லிமிட் வந்து என்னென்னா ஆனுவல் இன்கம் லிமிட் ஷுட் நாட் எக்ஸிட் 72,000. அதாவது ஆனுவல் இன்கம் லிமிட் வந்து 72,000 மேலே போகக்கூடாது. மேக்ஸிமம் 72,000 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். பிரைட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், க்ரூம் கம்ப்ளீட்டட் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அதாவது மணப்பெண் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது மாப்பிள்ளை வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் லிமிட் ஃபார் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் வித்தின் 40 days பிஃபோர் த டேட் ஆஃப் மேரேஜ். அதாவது மேரேஜ் டேட்டுக்கு 40 நாளுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 2 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸ்கீம் 1 வந்து பார்க்கலாம். பிரைட் who have studied 10th standard pass or fail or no education ₹25,000 paid through ECS and 22 carat gold coin of 8 grams. அதாவது பிரைடு வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து 25,000 வந்து கொடுப்பாங்க. ₹25,000 வந்து பெய்டு த்ரூ ECS, அதாவது எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலிமா 25,000 வந்து கொடுப்பாங்க. அண்டு 22 கேரட் கோல்டு காயின் 8 கிராம்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம் 2 பிரைட் who have studied degree or diploma holders ₹50,000 paid through ECS and 22 carat gold coin of 8 grams. அதாவது பிரைடு வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹50,000 வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 22 கோல்டு காயின் வந்து 22 கேரட் கோல்டு காயின் வந்து 8 கிராம்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாம். நெக்ஸ்ட்டு அன்னை தெரேசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஆர்பன் கேர்ள்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆர்பன்னா அனாதைன்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் தந்தை இல்லாத கேர்ள்ஸ்க்கான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அன்னை தெரேசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1984-85 அந்த டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோட நோக்கம் வந்து என்னென்னா டு ஃபினான்ஷியலி ஹெல்ப் த ஆர்பன் கேர்ள்ஸ் அட் த டைம் ஆஃப் தர் மேரேஜ். அதாவது ஆர்பன் கேர்ள்ஸ் அவங்களோட மேரேஜ் டைமுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் டு என்கரேஜ் த உமன்ஸ் எஜுகேஷன், அதாவது உமன்ஸோட எஜுகேஷன் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கான இன்கம் லிமிட்னு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து என்னென்னா பிரைடுக்கு வந்து கம்ப்ளீட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், க்ரூமுக்கு வந்து 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்கீம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் லிமிட் ஃபார் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து என்னன்னா வித்தின் 40 days பிஃபோர் த டேட் ஆஃப் மேரேஜ். அதாவது டேட் ஆஃப் மேரேஜுக்கு 40 நாளுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் வந்து பார்க்கலாம். இதில் ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 2 விதமான ஸ்கீம் வந்து இருக்குது. ஸ்கீம் 1 வந்து பார்க்கலாம். பிரைட் who have studied 10th standard pass or fail or no education ₹25,000 paid through ECS and 22 carat gold coin of 8 grams. அதாவது பிரைடு வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து 25,000 வந்து ECS மூலிமா பே பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 22 கேரட் கோல்டு காயின் வந்து 8 கிராம்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரைடு who have studied degree or diploma holders அவங்களுக்கு வந்து 50,000 பெய்டு த்ரூ ECS அண்ட் 22 கேரட் கோல்டு காயின் ஆஃப் 8 கிராம்ஸ். அதாவது டிகிரி அண்ட் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்காங்களே அவங்களுக்கு வந்து 50,000 வந்து தருவாங்க. எப்படின்னா ECS மூலிமா எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலிமா 50,000 வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 22 கேரட் கோல்டு காயின்ஸ் வந்து 8 கிராம்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாம். நெக்ஸ்ட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜுக்காக கொண்டு வரப்பட்டது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1967 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா டு அபாலிஷ் த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஜாதி சார்ந்து பாகுபாடை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காகவும் டு அபாலிஷ் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமை மற்றும் சமூக பாகுபாடு வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமோட இன்கம் லிமிட்னு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து என்னன்னா பிரைடுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், க்ரூமுக்கு வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்கீமுக்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் லிமிட் ஃபார் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்துன்னா வித்தின் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ். அதாவது மேரேஜான டேட்லேருந்து 2 வருஷம் வந்து டைம் இருக்குது அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 2 விதமான ஸ்கீம் வந்துருக்கு. ஸ்கீம் 1 வந்து பார்க்கலாம். பிரைடு who have studied 10th standard pass or fail or no education ₹25,000 and 22 கேரட் கோல்டு காயின் ஆஃப் 8 கிராம்ஸ். அதாவது பிரைடு வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க, பாஸ் ஆர் ஃபெயில் அல்லது படிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ₹25,000 அண்ட் 22 கேரட் கோல்டு காயின் வந்து 8 கிராம்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா. ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் 25,000 ₹15,000 will be transferred through ECS and ₹10,000 will be given as a national saving certificate.
சர்டிஃபிகேட். அதாவது அந்த 25,000லேருந்து 15,000 வந்து இசிஎஸ் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 10,000 வந்து என்னென்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது என்எஸ்சியில் வந்து போட்டு வச்சுருவாங்க. என்எஸ்சின்றது என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு சேவிங்ஸ் பாண்டு தான் என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பாண்டு போல் போட்டு வச்சுருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கீம் 2, பிரைட் ஹூ ஹவ் ஸ்டடிட் டிகிரி ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ₹50,000 அண்ட் 22 கேரட் கோல்ட் காயின் ஆஃப் 8 கிராம்ஸ். அதாவது பிரைடு வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹50,000 22 கேரட் கோல்ட் காயின் வந்து 8 கிராம்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா. ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் ₹50,000, ₹30,000 will be transferred through ECS and ₹20,000 will be given as a national saving certificate. அதாவது அந்த 50,000லேருந்து 30,000 வந்து இசிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 20,000 வந்து என்எஸ்சி பாண்ட் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பற்றி பார்க்கலாம். கேட்டகரி 1, கேட்டகரி 2 ரெண்டு விதமான கேட்டகரி வந்து இருக்குது. ஸோ கேட்டகரி 1 வந்து பார்க்கலாம். Either of the spouse of intercaste married couple should be from the scheduled caste or scheduled tribe, while other spouse from the எனி அதர் கம்யூனிட்டி. அதாவது க்ரூம் அண்ட் பிரைடு வந்து இருக்காங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா. அதில் ஒருத்தர் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களும் இன்னொருத்தர் வந்து அதர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் கேட்டகரி 1 சேர்ந்தவங்க. கேட்டகரி 2 வந்து எதுனா எய்தர் ஆஃப் த ஸ்போஸ் ஷுட் பி ஃப்ரம் த ஃபார்வர்ட் ஆர் அதர் கம்யூனிட்டி அண்ட் அதர் ஸ்போஸ் ஃப்ரம் தி பிசி ஆர் எம்பிசி. அதாவது ரெண்டாவது கேட்டகரி வந்து என்ன பிரைட் ஆர் க்ரூம் வந்து இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ஃபார்வர்ட் ஆர் அதர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து யாருன்னா பிசி அண்ட் எம்பிசி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இது கேட்டகரி 2. ஸோ இந்தமாதிரி ரெண்டு விதமான கேட்டகரி தான் இருக்குது இது இன்டர் காஸ்ட் மேரேஜில். ஓகேங்களா. ஸோ இதோட நமக்கு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து முடியுது. இந்த 5 ஸ்கீம் வந்து நல்லா படிச்சுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக இருங்க. ஸோ இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க டிஎன்பிசியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ சப்ளை ஸ்விங் மிஷின்ஸ் வந்து இருக்குது, அந்த ஸ்கீம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உமன் வெல்ஃபேர் ஸ்கீமோட செகண்ட் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஸ்கீம் என்னன்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஸ்விங் மிஷின் ஸ்கீம். அதாவது சேவிங் மிஷின் மிஷின்றதுன்னா தையல் இயந்திரம் சொல்லுவாங்க. அதாவது இலவச தையல் இயந்திர திட்டம் சொல்லுவாங்க இந்த திட்டம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரீ சப்ளை ஆஃப் சேவிங் மிஷின் ஸ்கீம் இஸ் பீங் implemented by the Social Welfare and Nutritious Meal Program Department in order to enhance the income of widows, deserted wives, women from economically weaker sections, differently abled men and women and socially affected women through self-employment. அதாவது இந்த இலவச தையல் இயந்திர திட்டம் வந்து யார் வந்து செயல்படுத்துகிறாங்க, யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. எதுக்காகனா in order to enhance the incomes, அதாவது வருமானத்தை வந்து உருவாக்குறதுக்காக. யாருக்கெல்லாம் பார்த்தா widows, deserted wives, women from economically weaker sections, differently abled men and women and socially affected women. ஸோ இவங்க எல்லாருக்கும் சுய தொழில் மூலிமா, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா அவங்களோட இன்கம் வந்து பெருக்கிறதுக்காக இந்த சேவிங் மிஷின் வந்து கொடுக்குறாங்க. அதான் இந்த தையல் இயந்திரம் வந்து தராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்கம் லிமிட், அதாவது இந்த ஃப்ரீ சேவிங் மிஷின், அதாவது இலவச தையல் இயந்திரம் பெறத்துக்கான இன்கம் லிமிட் வந்து பார்க்கலாம். ஸோ இன்கம் லிமிட் வந்து ஆனுவல் இன்கம் ஷுட் நாட் எக்ஸிட் 72,000. அதாவது ஆனுவல் இன்கம் வந்து 72,000 மேலே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் 72,000 தான் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களோட ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெய்லரிங் ட்ரைனிங் சென்டர் ஃபார் ட்ரைபல் உமன் பற்றி பார்க்கலாம். உமன் டெய்லரிங் ட்ரைனிங் சென்டர் ஆர் ஃபங்க்ஷனிங் அட் சேலம் அண்ட் திருவண்ணாமலை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ட்ரைபல் உமன். இன் தி சென்டர் 35 ட்ரைபல்ஸ் உமன் ஆர் ட்ரெயின்ட் எவ்ரி இயர். அதாவது உமன் டெய்லரிங் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா சேலம் அண்ட் திருவண்ணாமலை இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ட்ரைபல் உமனுக்காகவே இந்த 2 சென்டர் வந்து இருக்குது. எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு வருஷமும் 35 ட்ரைபல் உமனுக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் வந்து தராங்க. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஸ்கீம், அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை சேவிங் மிஷின் ஸ்கீம் வந்து இதுதான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த திட்டம் வந்து யார் செயல்படுத்துறது, நெக்ஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் அவங்களோட இன்கம் என்ன, நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்ன, நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் சென்டர் வந்து எங்கே இருக்குது ட்ரைபல் உமன்ஸுக்கு, எவ்ரி இயர் எத்தனை ட்ரைபல் உமனுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். விடோஸ், டெசர்டட் வைஃப்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரெஸ்கியூட் ஃப்ரம் சைல்டு மேரேஜ் ஹூ ஆர் நெக்லெக்டட் பை தர் ஃபேமிலிஸ் ஆர் டேக்கன் கேர் இன் த சர்வீஸ் ஹோம். அதாவது விடோஸ், டெசர்டட் வைஃப்ஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் உமன், கேர்ள்ஸ் ரெஸ்கியூட் ஃப்ரம் சைல்டு மேரேஜ், அதாவது குழந்தை திருமணத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட கேர்ள்ஸ், ஹூ ஆர் நெக்லெக்டட் பை த ஃபேமிலிஸ், அதாவது குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே இந்த சர்வீஸ் ஹோமில் வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9 கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம்ஸ், 1 ஈச் அட் சென்னை, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை, கிருஷ்ணகிரி அண்ட் பெரம்பலூர் ஆர் ஃபங்க்ஷனிங் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் 9
9 கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம் வந்து இருக்குது. எங்கெங்கன்னா சென்னை, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை, கிருஷ்ணகிரி, பெரம்பலூர். ஸோ இந்த 9 இடத்துல கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த சர்வீஸ் ஹோம் ப்ரொவைட் சூட்டபிள் அகாமடேஷன், ஃபுட், ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி. அதாவது சர்வீஸ் ஹோம் வந்து என்ன தராங்கன்னா சூட்டபிள் அகாமடேஷன், தங்குறதுக்கு ஏற்ற இடமாகவும், நெக்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் ஹெல்த், அதாவது சாப்பாடு மற்றும் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து தராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the widows, deserted wives are also permitted to bring up their children in a conducive atmosphere in this service home. A maximum of 3 children can be kept by a mother. அதாவது widows, deserted wives, ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க கூட தங்கறதுக்கு பர்மிட் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் 3 children வந்து அவங்க கூட இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு while the girl children are provided education up to 12th standard, male children are provided with educational facility in service home itself up to 5th standard. அதாவது கேர்ள் சில்ட்ரன்ஸ், அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து 12வது வகுப்பு வரைக்கும் இவங்க வந்து எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேல் சில்ட்ரன், அதாவது ஆண் குழந்தைகளுக்கு வந்து 5வது வகுப்பு வரைக்கும் அவங்களே அதாவது சர்வீஸ் ஹோம்லேயே ஃபெசிலிட்டி வந்து ரெடி பண்ணி தராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் டு கேர்ள்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஸோ கேர்ள் சில்ட்ரனுக்கு +2 வரைக்கும் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஹையர் எஜுகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டு கண்டினியூ ஹையர் ஸ்டடீஸ் த கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஆஃப் 50,000 ஃபார் ப்ரொக்யூசிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அண்ட் 30,000 ஃபார் டிகிரி டிப்ளமோ கோர்சஸ் டு the ex-inmates who have completed +2 in service home and government children homes. அதாவது சர்வீஸ் ஹோம்லையும் அண்ட் கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம்ஸ்லையும் +2 வரைக்கும் படித்தவங்க அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வந்து 50,000 வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்ஸஸ்க்கு வந்து 30,000 வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. யாருக்குன்னா சர்வீஸ் ஹோம் அண்ட் கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம்ஸில் +2 வரைக்கும் படித்த கேர்ள்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெனி கேர்ள்ஸ் ஃப்ரம் 26 கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம்ஸ் அண்ட் 9 சர்வீஸ் ஹோம்ஸ் வேர் பெனிஃபிட்டட் அண்டர் தி ஸ்கீம். அதாவது 26 கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம் வந்து இருக்குது தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு 9 சர்வீஸ் ஹோம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமால் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோமோட டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து பார்க்கலாம். உமன் வெல்ஃபேரோட 4th ஸ்கீம், அதாவது ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். Opening up of new avenues of employment in urban areas has motivated many young women to take up employment away from their homes to cities. Due to rise in price and high rentals, the cost of living has gone up. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அர்பன் ஏரியாஸில் வந்து நிறைய வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் யங் உமன்ஸ் டு டேக் அப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அவங்க வந்து யங் உமன்ஸ் வந்து ஜாபுக்காக அவங்களோட வீட்டை விட்டு சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுமாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க தங்கக்கூடிய செலவு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகிட்டே போகுது. கேர்ள்ஸ் ஃப்ரம் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி and find it difficult to manage financially in their new places of employment with the meagre income they get. In order to help such a working woman, the government runs 28 working women hostels. அதாவது கேர்ள்ஸ் ஃப்ரம் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இங்கேருந்து வந்து அவங்க வந்து நியூ பிளேஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அவங்க வாங்கக்கூடிய கம்மி சம்பளத்தை வச்சு ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இது போல் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து 28 ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல் ஹஸ் பீன் given to start 14 more நியூ ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ். அதாவது நிர்வாகம் வந்து மேலும் 14 நியூ ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு women who earns up to 25,000 per month at Chennai and 15,000 per month in other places are eligible to get admissions in this working women's hostel. அதாவது இந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, அதாவது அவங்க வந்து ஜாபுக்கு போகிறாங்களா, அந்த ஜாபோட சேலரி வந்து என்ன, சென்னையில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து 25,000 வந்து ஏர்ன் பண்ணணும். அதே சென்னையில் இல்லாமல் மற்ற ஏரியாவில் வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து 15,000 வந்து ஏர்ன் பண்ணணும். ஓகேங்களா. பர் மந்த்துக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு they have to pay a monthly rent of 300 in Chennai and 200 in other place. Sharing system is followed for food expense, electricity and other charges. The staff salaries is paid by the government. அதாவது அவங்க இனிமேல் தங்கக்கூடிய ஒர்க்கிங் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய உமன்ஸ் வந்து என்னென்னா மந்த்லி வந்து 300 வந்து கட்டணும். சென்னையில் இருந்தாங்கன்னா வந்து 300 கட்டணும். அதர் பிளேஸில் இருந்தாங்கன்னா 200 வந்து அவங்க கட்டணும். அந்த கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து எதுக்காகனா ஷேரிங் ஆஃப் ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அதாவது சாப்பாட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் அதர் சார்ஜஸ்க்கோசம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப், அந்த ஸ்டாஃப் இருக்காங்களா அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து சேலரி வந்து பே பண்ணும். ஓகேங்களா.
இதான் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுங்க. ஸோ இதோட எலிஜிபிள் என்ன, நெக்ஸ்ட்டு எவ்வளோ ரெண்ட்டு வந்து கட்டணும், ஸோ இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுங்க. எத்தனை ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்குது, ஸோ எத்தனை புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஸோ இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து முடியுது. இந்த 4 ஸ்கீம் வந்து நல்லா படிச்சுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ உமன் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 8 தான் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. எந்த இயர்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னா 1975 செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நேஷனல் உமன்ஸ் டே, அதாவது தேசிய பெண்கள் தினம். இது வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம், February 13 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் வந்து February 13னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர் சரோஜினி நாயுடோட பர்த்டே தான் February 13. ஸோ அந்த தினம் தான் நான் வந்து நேஷனல் உமன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதோட உமன் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். ஸோ இந்த 3 ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நடத்துகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.